காலையில விடிஞ்சிரண்டாம் 5 மணிக்கு எழும்புனாளா, காப்பியை போட்டாளா, பாத்திரத்தை கழுவுனாளா, கடுப்பா இருக்குப்பா. ஒரே ஆளா நானும் எத்தனை வேலையை தான் பாக்குறதுக்கு. சமைக்கணுமா, செடிக்கு தண்ணி ஊற்றணுமா, பாத்திரத்தை கழுவணுமா, வீடு பெருக்கணுமா, துடைக்கணுமா, துணி துவைக்கணுமா, காய வைக்கணுமா, அப்பப்பா எவ்வளோ வேலை. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லை சமைக்கிறதுக்கு ஆளுங்க வீடு வேணும்னு எடுத்துட்டு வந்தவளானே எனக்கு தெரியல. அவ்வளோ பாடா படுத்தி கொல்லி அவப்ப நம்மளை. இதுல ஏதாவது நம்ம வாயை திறந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டோன்னு வையான், சின்ன பொண்ணே அப்படின்னு ஒரு சத்தம். மொவன் ஏன்னா பயப்படட்டு, மருமோளை என்ன எதுக்கு மிரட்டணும், நான் எதுக்கு வீட்டில் பார்த்துல பயப்படணும், எனக்கு என்ன எழுதியா வச்சிருக்கு எல்லாரையும் பார்த்து பயப்படணும் எடுக்கணும் நீ. சே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு 1008 வேலையை தந்துக்கிட்டு இனி வீழலுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கூப்பிடுவாங்க. நான் வீழலுக்கு அதெல்லாம் சொல்லி கிடக்கேன். பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு நான் திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பேன். என்னத்த சொல்லதுக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஒன்னுதானே கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கத்த மாதிரி நிக்கியா? அதான் காது கேட்கற மாதிரி நிக்க இல்லையா, என்னன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எதுக்கு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்? என்ன சின்ன பொண்ணு? எங்க நான் தெரியாம தான் கேட்கேன். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா இல்ல சமைக்கிறதுக்கு ஆள் வேண்டிட்டு சமைக்கிறதுக்கு ஆள் எடுத்துருக்கிறீங்களா எப்படி? நீதானே சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா எள்ளுனா எண்ணெயா நிப்பேனே, இஞ்சினா சுக்கா இருப்பேனே. இப்ப என்ன ஒரு கொக்குக்கும் உதவாம இருக்கா? இவருங்க டயலாக் ஏதாவது பேசின்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காதுங்க. வார ஆத்திரத்துக்கு வாங்கி கட்டிக்காதுங்க பாத்துக்கிடுங்க. நான் என்ன காலையில இருந்து எழுப்பி வேலையெல்லாம் செய்துட்டு நான் என்ன மிஷினா மனசியா? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? ஏன் உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காவ? காலையில 5 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுட்டு வேலையெல்லாம் செய்யணும் சொல்லியாவ? எங்க அம்மா நீ மாமா விட்டு போறாவலாம், காலையிலேயே கிளம்பி போறாவ, அதனால உன்னை எழுப்பி விட்டுருப்பாவ. போறடி அதே போக போக வேண்டியதானே, என்ன எதுக்கு சோதிச்சுட்டு போறாவ? கோவப்படாத, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்ட நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கும், நல்லா இல்லாம போச்சோ. என்னது நல்லா இல்லாம போச்சு? எதே சப்பாத்தி சுட்டு வைக்கேன், நல்லா இல்ல நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னே. அடிப்பாவி, சமையலெல்லாம் முடிச்சிட்டியாக்கா? தின்னு பார்த்துக்கிட்டு சொல்லியா சப்பாத்தியா அது ஒண்ணு வரவதாத்த ரொட்டியா? நீ பரோட்டைக்கு எவ்வளவு கொழுப்பு பாரா, நக்கல நையாண்டியா என்கிட்டயே. என்னத்தே என்ன விசேஷம்? காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சுக்கிட்டு காஞ்சிபுரம் பட்டெல்லாம் உடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்கிறிய, எங்க தூரமாவா? தூரமா இருந்தா என்ன, பக்கத்துல இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சமைச்சிட்டியா அதை மட்டும் சொல்லு. கொழுப்பு பிடிச்சவா, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியத வரான். எல்லாம் ரெடி தாண்டி, மட்டும் போடணும். என்னல உன் பொண்டாட்டிக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரியும் ஒரு தினசாம இருக்கு. ஐயோ அத்தே, ஐயோ என்னங்க நீங்களும் கோவப்படுறதுங்க. எல்லாம் ரெடியாச்சு, இனி டீ மட்டும்தான் போடணும்னு கேட்டது ஒரு குற்றமாங்க? டீ மட்டும் தானே போட்டு கூட அம்மா சீக்கிரம் சாப்பிடி ஆகலாம். சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இல்ல காலையில சப்பாத்தி மட்டும் சுட்டு வச்சே எப்படி? இதை எல்லா சமையலும் முடிச்சிட்டே என்னன்னு சொல்லட்டா? எல்லாத்தையும் எடுத்து வை, அதுக்கு என்னன்னு நாங்களே பேர் வச்சுக்கலாம், நீ ஒண்ணு வச்சுக்கல சண்டா. வரட்ட கொஞ்சமாவது பாசமா பேசியலா பாரு, எடுத்தறிஞ்சுதான் பேசுவா. அர்க்கீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்லு, சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி எனக்கு கொண்டு விட்டுரு மக்களே. சரிம்மா. அப்புறம் 2 நாள் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு தெரு தெருவா மேய்ச்சிக்கிட்டு தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லன்னா? சரிம்மா. நான் போயிட்டேனேன்னு சொல்லிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்டா, நினைச்சு இல்லாம திரும்பி வருவேன். அதனால ஒழுங்கா வீட்லயே இருக்க சொல்லு, புரியுதா? சரிம்மா. இத்தி ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிக்கிட்டு போறீங்களா? இங்க பாரு, இந்த படம் காட்டி நடிச்சுக்கிற வேலையெல்லாம் எனக்கு வேண்டான்னா அது என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு வேதனையாவும் இருக்கு, கடுப்பாவும் இருக்கு பாத்துக்க. சின்ன பொண்ணு சும்மா இரு. வா மக்கா, எல்லாம் எடுத்துக்கிட்டு வாயா. நீங்க போவாங்கம்மா, நான் என்ன வாரேன். என்ன உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காவ? மகாராணி போய் உட்காருவாங்களா, நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுமா? என்னால எல்லாம் முடியாது. சாப்பாடு தானே சின்ன பொண்ணு பரிமாற சொல்றாவ, இதுல என்ன இருக்கு, எடுத்துக்கொண்டு கூட. ஆழலாக்குல என் தலையில மசாலா அரைக்கலாம் நினைச்சாதுங்க, அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் இந்த சின்ன பொண்ணு, புரியுதா? எம்மா தாயே நீ போ, எங்க அம்மைக்கு நானே எடுத்து குடிக்கேன். அது அந்த பயம் இருக்கணும். விட்டா கிறுக்கனாக்கி நம்ம தலைக்க மேல ஏறி உட்காந்துருவா போல இருக்கே. சரியான குடும்பம் தாப்பா. அம்மையை போய் பார்க்க போனியாக்க? அப்புறமா இடையிடையா போவேன். நான் இந்த தடவை போய் 2 வாரம் ஆகுது பாத்துக்க. இனி உன் வீட்டுல இருந்து போயிட்டு தான் ஒரு நாள் போய் பார்க்கணும். போகும்போது சொல்லனக்கா, நானும் அம்மையை பார்த்து நிறைய நாள் ஆச்சு பாத்துக்க, நானும் வாரேன். சரி செல்வி, போகும்போது சொல்லி. இந்த பிள்ளையெல்லாம் எங்க? அனக்கமே இல்ல, எல்லாம் வெளியே நின்று விளையாடிக்கிட்டு நிக்குதோம்மா. கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் நகரிய மாதிரியே தெரியல, அதான் தர நான் வந்தேன்.
2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல செல்வி. அப்படியே போயிட்டு பாரு. ஆமாக்கா, நேற்று தான் வந்த மாதிரி இருக்கு பாரு. 2 நாள் முடிஞ்சிட்டு. இனி எப்போ வருவா? இனி நான் வரதெல்லாம் இருக்கட்டு, இந்த சனியை ஞாயிறு மாட்டு கிளம்பி நீ வாங்க. சரி, நான் இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கேன்க்கா. என்ன ஏக்கா, போகும்போது கொஞ்சம் காய்கறியும் தேங்காவும் எடுத்து வச்சுக்கேன், எடுத்துக்கிட்டு போனா. எட்டி அதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சா? நான் அங்கே வாங்கிப்பேன் இல்லையா? எல்லாம் தோட்டத்தில் உள்ளதுக்கா. கொஞ்சம் நல்லது பார்த்து எடுத்து வச்சிருக்கேன், நீ எடுத்துக்கிட்டு போ சரியா? சரி செல்வி. குழந்தைனார் இனி வர லேட் ஆகுமா எப்படி? ஆமா கவி, சாயங்காலம் ஆகும். நான் ஒன்று வேணா கொண்டு விட வரட்டா? வேண்டாம், நீ அங்கே இங்கே அலையாண்டா, நான் பஸ்ஸில் போய்க்கலாம். சுபிட்ட மட்டும் தேங்காயை வந்து பஸ் ஸ்டாப்பில் சைக்கிளில் கொண்டு தர சொல்லுமா? சரிக்கா, நான் உன்ட்ட சொல்லி. பிள்ளைகளுக்கும் கிளம்பணும்னு சொன்னோன்னா மூஞ்சே மாறி போச்சு கேட்டியா? கூட 2 நாள் நிற்கவன நிற்கட்டுக்கா. இது இன்னைக்கு எனக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் லீவ் போட்டாச்சு. நீ எத்தனை நாள் லீவ் போடுறதுக்கு? நீ சும்மா இருவனாலும் மனசை மாற்றி விட்டுறாத. சரி அம்மா, நான் ஒன்றும் மாற்றலை. எடி, சித்திக வீடு சூப்பராக இருக்கு பத்தியா? இந்த கிளைமேட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாரா. இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லட்டி. அம்மாட்ட சொன்னா அம்மா திட்டும் பாரா. ஆமாட்டி, எனக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. சித்திக்கை விட அவ்வளோ அழகா அமைதியாக அப்படியே இருக்கு. இதுலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்த பிறகுதான் அம்மா யாருக்கு வீட்டுக்கும் போகாமல் வீட்டிலேயே இருக்காவ. ஆமா ஆமா, அது நம்ம உண்மைதான். அப்புறம் நமக்கு வீட்டில் செய்யக்கூடிய வேலை எதுவுமே இல்லை. 2 பேரும் சும்மா தின்னுட்டு தான் சுற்றிட்டு தெரியும் பாரா. ஆமாம் ஆமாம், வீட்டில் இருந்தா பாரு, முத்தத்தை தூக்கலை, பெருக்கலை, எடுக்கலை, பாத்திரம் கழுவலை, சுத்தம் பண்ணலை, படிக்கலை, ஃபேன் ஆஃப் பண்ணலை, டிவி போட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ சண்டை வந்துருங்க இல்லையா? ஆமா, நம்மகிட்ட கத்தி கத்தி அம்மை எனர்ஜியும் போயிருக்கான். அவங்ககிட்ட திட்டு வாங்கி நமக்கு கடுப்பா இருந்திருக்கான். இங்க வந்தப்பறம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குட்டி. அப்படியே அம்மா என்ன 2 நாள் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பத்தியா? ஆமா, யாருமே யாருக்கு வீட்டுக்குமே போகாம ஒரு பாட்டு அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கவ. நம்ம ஊர்ல பத்தியா எதுனாலும் அடுத்த வீட்டு தான் முதல்ல போவாவ. ஆமா ஆமா. ஏன் சுபி பதறிக்கிட்டு ஓடி வர? என்ன சுபி இவ்வளவு சந்தோஷமா ஓடி வர? ஆமாட்டி, இன்னும் கொஞ்சம் தான், அதை நானே சால்வ் பண்ணிருப்பேன். டியூஷன்ல எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல. முடிச்சுட்டு அந்த நோட்டு மட்டும் என்கிட்ட கொடுக்குறியா எப்படி? இல்லடி, நான் வேணா உனக்கு சொல்லி தரேன். நோட்டுல யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன்டி. அப்புறம் கிழிஞ்சிடுச்சுன்னா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பாத்துக்க. ஒரு நோட்டு கிழிஞ்சா கூட அவளால தாங்க முடியாது. படிக்கிற பிள்ளை இல்லையா, அப்படிதான் இருப்பா. சரி போய் பேசா. சுபி, நீ என்ன இங்க இருக்க? நான் உன்கிட்ட கேட்கணும். நீ என்ன இங்க இருக்க? என் வீடு இங்க தான் இருக்கு மீனா. வாரியா எங்க வீட்டுக்கு? இல்ல சுபி, நான் வரல. இரண்டரை என் அக்கா. ஓ அப்படியா? சரி சுபி, நான் கிளம்புறேன். மீனா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? அது வந்து ஒரு மேக்ஸ் மட்டும் எனக்கு தெரியல. உன் நோட்டை கொஞ்சம் தரியா? ஓ ஓகே சுபி, நீ அப்புறமா எங்க வீட்டு சைடுல வரும்போது சொல்லு, ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா மீனா. ஐயோ ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு மீனா. நான் நோட்டு கேட்கல தரேன்னு சொல்லிருக்கியா? ஐயோ ஆனந்தம். என்னல இங்க திரும்பி நிக்கியா? ஏதாவது பேச சுபி. ஐயோ, அப்ப வெள்ளற கேட்டது கனவா? மீனா, என்ன இது கனவு இல்ல, இது நிஜம்தான். மீனாதான், மீனால மூஞ்சியேனா. என்ன சுபி, எங்க போனாலும் வந்துட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா? ஏன்? ஐயோ தொந்தரவு இல்ல மீனா, அது சுபி சுபி. எதுனாலும் சட்டுன்னு சொல்லு, எனக்கு வேலை கிடக்கு. மீனா, ஒரு மேக்ஸ் மட்டும் போடல, ஒரு நோட்டு தருவியா? நோட்டெல்லாம் தர முடியாது. எதுக்குடி அவங்கிட்ட கத்தி பேசுற? அமைதியா தான் பேசா. என்ன சுபி? இல்ல மீனா, என் வீடுல பக்கத்துல தான் இருக்கு. வாயா வா மீனா, எங்க அம்மா வீட்ல எல்லாம் இருக்காங்க. வாயா. இல்ல இல்ல, நான் இங்கே வரல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் வீட்டுக்கு போறேன். வா மீனா வாயா. நான் வரலன்னு சொல்றேன்ல சுபி. வாடி போலாம். சரி வா. எங்க போறாலும் தொந்தரவு மாதிரி வந்துறியது. ச்சே. போதும்ல உன் மீனாளுக்கு கதை. நீ தான் மீனா மீனான்னு சொல்லி அவளை மட்டும் கண்டுக்காம போயிட்டே இருக்கா.
பார்த்தேன் சுபி. சரியான ஆள் தானே நீ. இக்க போங்க நீங்க வேற. நான் மீனா பேசாம போயிட்டானே வருத்தத்துல இருக்கேன். ரொம்ப வருத்தப்படாத தம்பி. அவளை பார்த்தாலே கவிதையா வருதுக்கா. என்னன்னு சொல்லதுக்கு? தயவு செய்து நீ எதுவுமே சொல்லிடாத, வாயை மூடிக்கிட்டு வா. தயவு செய்து பாடாத சுபி. வீட்டுல வா. உள்ள வா சுபி. ஆண்டி வரும்போது அப்படி குதூகலமா சிரிச்சு எடுத்துட்டு வந்தியே, இப்ப என்ன மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கிறியே, என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் கூட நின்றுட்டு போமாமா. இன்னும் ஒரு நாளா? எதுக்கு இன்னும் ஒரு நாள் இங்க நின்று என்ன சாதிச்ச போறா? அதுக்கு இல்லம்மா, சித்திய வீட்டுல இருந்தா நல்லா ஜாலியா இருக்கு. மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போக கடுப்பா இருக்குமா. வேணா நீங்க போங்களாம், நாங்க 2 நாள் நின்றுட்டு வரோம். ஏன் ஏன் உயிர் எடுக்க மாதிரியே தங்கச்சி உயிர் எடுக்குதுக்கா? பேசாம கிளம்புங்கட்டி. 2 நாள் கூட நிக்காள. 2 நாள் உங்க சாதனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் அங்க போய் எனக்கு அந்த துணியை காணல இந்த துணியை காணல என்கிட்ட சொல்லக்கூடாது. ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. எடுத்தாச்சு. ஏன் மக்களே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறிய? நம்ம போன வாரம் வந்தோம், சித்தி நீ இந்த வாரம் வருவா. போதுமா? அதனால மூஞ்ச தூக்காம இருங்க. சித்தி வருவாப்ல? ஆமா, வெள்ளிக்கிழமை கிளம்பி சன்னியாரங்க நிக்க மாதிரி அவளாம் வருவாளாம். போதுமா? சரிம்மா. என்னக்கா பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்காவ? அவியலா என்னத்த சொல்லுவாவ? கூட 2 நாள் நின்றுட்டு போமான்னு கேட்கியாவ மெதுவா. பிள்ளை கேட்கிறது சரிதானேக்கா, கூட 2 நாள் நின்றுட்டு போயேன். ஒரு சின்ன கேப் கிடைச்சிருந்தாமே உடனே நீ ஆமாக்கா சரிதான்க்கான்னு வந்துருவா. போ அப்புறம் கிளம்பிய நாங்க. ஆமா சோபி எங்க? சோபி அவ ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு ஏதோ ஒரு நோட்டு வாங்கணுமா, வாங்க போயிருக்கு. சரி அப்ப சோபி வந்தோடனே குழந்தை நேரட்டே சொல்லிருந்தா நாங்க கிளம்பியோம். சுபி ஏன் மக்கள் ஒரு மாதிரி இருக்கா? அவனுக்கு என்ன கிளம்புறியன்னு அவனை மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கியான். சுபி அதான் சனிக்கிழமையா அம்மா வருவாங்க, நீங்களெல்லாம் வாங்க நமக்கா 2 நாள் அங்க நின்றுட்டு போலாம். சரியா? கூட்டிட்டு வர மாட்டாங்க தெரியுமா, சும்மா சொல்லுவாங்க. இல்லை கூட்டிட்டு போறேன்ல, பொம்பளை பிள்ளைய மூஞ்சி தூக்கி சாக்கல நிக்கியா. அடுத்த வாரம் வாய நமக்கா. சரி பெரியம்மா. சுபி அப்படியே கடையில இருந்து 1/2 கிலோ பச்சரிசி மட்டும் வாங்கிட்டு வந்து மக்களே. ஏய் அப்பா உடனே ஆட்டத்துக்கு வராதல. பெரியம்மைய அக்களையும் பஸ் ஸ்டாப்பரை கொண்டு விட்டுட்டு வர வழியில வாங்கிட்டு வா. சுபி கோவப்படாத மக்களே, நல்ல பிள்ளையாரு நல்லா படி என்ன. சரி பெரியம்மா. சுபி சாட்டர்டே வா என்ன. சரிக்கா கண்டிப்பா வருவேன். சுபி இங்க வாயா. சரிங்க வாயா. கிளம்பியான்னு சொன்ன பிள்ளைகளுக்கும் வருத்தத்தை பத்தியா? அவிய வருத்தப்பட அவியலுக்கு என்ன ஜாலி தானே. ஏக்கா அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இதுல இருந்து 2வது தெருவில் ஒரு பையன் இருக்கான் பார்த்துக்க. நம்ம மோனிஷாவை கேட்டு பார்ப்போமா அந்த பையனுக்கு? பையன் நல்ல பையனா எப்படி? பையன் நல்ல பையன் சொல்றதில்லக்கா, நான் அவங்ககிட்ட சொல்லி வெளிநாட்டில் வேலை பாக்கியானா, அதான் அந்த பையனுக்கு சம்மந்தம் பார்த்துட்டு இருக்காவ. எனக்கு ஒரே ஆசை நம்ம பிள்ளையை கேட்டு பார்க்கலான்னு. நீ என்ன சொல்லியா? அப்படியா, நான் இவள்கிட்ட கேட்டுட்டு ஒன்று சொல்லட்டா? சரிக்கா. எல்லாம் அவசரம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பொறுமையாக யோசிச்சுட்டு சொன்னா போதும். எப்படின்னா இவள்கிட்ட கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணி போமா. போ மக்களே. எட்டாவது காய்கறி பையன் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடு. நில்லு. சரிம்மா போ. என்னம்மா என்ன ரகசிய சித்திட்ட பேசிட்டு இருந்தே மெதுவா? பெரிய வீரக்குள்ள 1000 பேசும், எல்லாம் இன்னும் உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னமோ பேசுனிய, நான் கேட்டோட மறைக்கிறிய. பாப்போம். போம்மா ஒன்றும் இல்லை. இதுவெல்லாம் முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு போவா. அவளை அழகா ஏமாத்தவும் செய்யலாம், பொறுமையாவும் போவா. இப்ப வர வர ஒரு பொறுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொல்லி திட்டேன்னா அவன் 9 வார்த்தையை மாறி என்கிட்ட கேட்கியா. நஞ்சு முடிஞ்ச இழுவ. நேத்தைக்கு கொஞ்சம் போல குழம்பு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. ராணியக்கா ஊர்ல இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆத்திரத்துக்கு ஓடிவே ராணியக்கா கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு கேட்டா அவையில இருந்தோ இல்லையோ எடுத்து தரக்கூடிய ஆள் அந்த அக்கா. ஆனா இந்த இழுவ புரோட்டா வாங்க கொடுத்தாலே மாப்பிள்ளைகிட்ட ஒரு வாரத்தை உங்களுக்கு வேணுமா எடுமான்னு கேட்கலையே. ஒத்தைக்கு வாங்கி தின்னா எப்படிதான் வயிறு நிறையன்னு எனக்கு தெரியல. செப்பா ஆவட்டு பார்க்கலான்னு தானே இருக்கேன். இழுவை என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராமல போயிடுவா. அப்ப கவனிச்சுட்டு இந்த இழுவைய இனி என்னைக்காவது இங்க கறி கூட்டு குழம்பு சோரணி வரட்டு இழுவ சரியா வச்சு கொடுத்துறானா. உங்கள்கிட்ட எல்லாம் பொறுமையா போவே கூடாது.
நம்ம ஏதாவது கேட்டுட்டா நம்ம வீட்டில் உள்ளவனுக்கு பொறுக்காது. என்ன கீதா தனியா இருந்து பேசிக்கிட்டு இருக்கா? வாங்கக்கா என்னன்னு போய் கேட்போம். வசந்தி அட வா பாத்திமா. என்ன கீதா இந்த பக்கம் வந்தாக்கல இருக்கு? நாங்க வரது இருக்கட்டு. என்ன ஆழ்ந்த சிந்தனையில ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா? ஏன் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா எப்படி? ஐயே என்ன யாரு என்ன சொல்ல முடியும்? அப்படி சொன்னவியா நான் சும்மா விட்டுருவேனா எப்படி? சும்மா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. வாங்க வசந்தி அக்கா போய் சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உங்க கண்ணு காட்டி கொடுத்துட்டே. ஆமா கீதா, என்னத்த சொல்லதுக்கு? நேற்று ராத்திரி துவாசியை சுட்டுட்டு கொஞ்சம் போல குழம்பு வேணும்னு சொல்லிக்கிட்டு இந்த உமா கிட்ட போய் கேட்க போனேன் பாரு, இல்லைன்னு சொல்லிட்டா. நிஜமாவே அவள்கிட்ட இல்லையா இருக்கு, அதனால இல்லைன்னு சொல்லியிருப்பா. அவ மட்டும் கடையிலேருந்து புரோட்டாயும் இறச்சி வாங்கி தின்னியா. ஒரு வீட்டுக்காரனுங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி தானே, அவசரத்துக்கு வந்து கேட்டா கொஞ்சம் கொடுப்போன்னு கூட மனசாட்சி இல்லை பாரு கீதா. நீங்க ஏங்க அங்கெல்லாம் போய் கேட்டீங்க? என்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியதானே? நேற்று தான் நான் இட்லி வச்சு சாம்பார் வச்சேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதுல்லையா கீதா. தெரிஞ்சதுன்னா ஒரு எட்டு வாங்கிட்டு வந்தாது கேட்டிருப்பேன். இதே இழுவட்ட போய் கேட்டேன் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. முன்னாடிலாம் ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு தேவைன்னா ராணியை கழுவிட்டு ஓடி போவேன். அவ இருந்துன்னா கொடுப்பாவ பார்த்துக்க. அவ வேற ஊர்ல இல்லை இல்லையா, அதான். நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன ராணிக்கா உங்க வீட்டுல காணல? எங்க போயிருக்கே அவ்வளோ? அவியலா அவ தங்கச்சி வீட்டு போயிருக்கவ. என்ன வசந்தி திடுதிப்புன்னு தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கு? ஏதாவது கதையா உண்டா எப்படி? தெரியல பாத்திமா, அதெல்லாம் தங்கச்சி வீட்டு போறேன்னு சொல்லிட்டு போனவ. என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியலையே. ஏன் இல்ல வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாவளே. இப்ப தங்கச்சேரி வீட்டுக்கு நிக்க போயிருக்கவ. வீட்டுல வேற ஆனந்தம் பூங்கொடியும் இல்ல, மொத்தமா வீடு பூட்டியே கிடக்கே. அதான் அதை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேம்மா. ஆனந்தம் பூங்கொடியும் அவிய மாமனார் வீட்டுல இல்லையாக்கா? மாமனாருக்கு வீட்லையா? ஐயே இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? மாமனார் வீட்டுல போய் ஏன் இருக்கான்? ஆமா, அது கொஞ்ச நாளைக்கு தானா, அதுக்கப்புறம் இங்க வந்துருவாவ. கொஞ்ச நாள் சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆவியாச்சு. இன்னுமா வராம இருக்கான்? என்னமோ வரதாதான் இருக்கான், என்னன்னு தெரியல. ஐயே அங்க பாருங்க, இது என்ன? இந்த சரஸ்வதிக்கு மருமகன் அது. ஆமா, அந்த பையன் யாரு? பைக்ல வந்து இறங்கியா? அதானே, அந்த பையனை முன்ன பார்த்ததே இல்ல. இவன் அந்த பையனை போயிட்டு பைக்ல வந்து இறங்கியா? என்னன்னு தெரியலையக்கா. என்னமோ இருக்கு, பாப்போம். ஐயா என்ன பார்க்க நல்லாவா இருக்கு? சரியான கூத்தாலியா இருக்கு. கடவி வேற இங்க இல்ல, மூலக வீட்டுல இல்லையா? மருமலுக்கு கொழுப்ப பாரு. அட ஆமா, சே இவ்வளவு ஆச்சுன்னா? 80 மேடம். ஓகே, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடவா? ஓகே மேம். தேங்க்யூண்ணா. ஓகே மேம். யாருனே தெரியலையே. சிரிச்சு பேசியா போன் எல்லாம் எடுத்து நம்பர்லாம் வாங்கிட்டு இருப்பா போல இருக்கு. அதானே, என்னன்னு தெரியல. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்ல, போன வாரத்துல இன்னொரு பையன் வந்தான் பாத்துக்க, நான் பார்த்தனே. அவ வாரா. என்னக்கா எல்லாரும் இங்க நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஏஞ்சல், நாங்க வேற என்னத்த பண்ணா, கதை தானே பேச முடியும். அம்மா எங்க வெளியே போயிட்டு மாதிரி இருக்கு? எங்க போயிட்டு வந்தா? அதுவா, நாகர்கோயிலுக்கு தாக்கா போனேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதான் போயிட்டு வரேன். என்ன ஏஞ்சலு, திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா கையில ஒண்ணுமே காணல. திங்ஸ் தான் பெருசு இல்லக்கா, ஒரு நகை எடுக்கணும், அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா? மாமியார் வேற வீட்டுல இல்லையோ? இல்லக்கா, அது வேற வீட்டுல இல்ல. என்ன எல்லாரும் சேர்ந்து பேசினாங்களா இருக்கு? சும்மா தாண்டே பேசிட்டு இருக்கோம். அம்மா அது யாரு? உங்க சொந்தக்கார பையனா கொண்டு விட்டு போறது? ஐயோ சொந்தம் இல்லைல்லக்கா, ரேபிடோ புக் பண்ணி வந்தேன். ரேபிடோவா? அப்படின்னா நமக்கு இங்கேருந்து எங்கேயாவது போனால் பஸ்ஸில் தேடங்களுக்கெல்லாம் நமக்கு ஃபோன்லேயே புக் பண்ணிட்டோன்னா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஐயே வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? பக்கத்து தெருவில் பார்த்தே நினைப்பாங்களேம்மா. என்னக்கா என்ன பேசுறீங்க? காலம் எவ்வளோ முன்னேறிட்டு இருக்கு, நீங்கள் இன்னும் கிராமத்திலே இருந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க? இல்ல, நான் கிராமத்துல இருந்து எங்களுக்கு சிட்டி லைஃப் தெரியும் தான். இருந்தாலும் அது பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? சொல்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா நான் இப்போவும் நாகர்கோயிலே தான் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருப்பேன். பாருங்க, புக் பண்ணி வந்தாங்க, கூட்டிட்டு வந்தாங்க, விட்டுட்டு போறாங்க. பே பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, அங்க இருந்து இங்க வர எவ்வளவு ரூபா? ஜஸ்ட் 80 rupees தாங்க.
ஓ அப்படியா, சரி சரி, எங்களுக்கு இதை பத்தி தெரியல இல்லையா, அதான் கேட்டோமா. உன்னை நினைச்சாத நீ போ. இட்ஸ் ஓகேக்கா, இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வரேன். சரி சரி. பாத்தியலாக்கா பணம் விளையாடிய விளையாட்ட. நாகர்கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து யார் இங்க வர்றதுக்கு ஃப்ரீ பஸ் எத்தனை வருது, அதுலெல்லாம் வரமாட்டேன், நான் ரூபா கொடுத்துதான் வர வேண்டிட்டு வந்திருக்காளே. அதுவும் பத்தியா 80 ரூபாயா. நம்மனா நாளைக்கு மீன் வாங்கலாம், கறி வச்சு போடலான்னு நினைப்போம். எவ்வளவு நிசாரமா சொல்ல 80 ரூபா நீ. கண்டிக்கிறது தான் மாமியார் வீட்டுல இல்ல இல்லையா, அவ எப்படி சொல்லாம இருப்பா. அதான் அவ அவ்வளவு தெனாவட்ட சொல்லிட்டு போறா. 80 ரூபா ஈஸியா சொல்லியாலே, எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா, அது எப்படி புக் பண்ணணுமோ? ஏங்கா நீங்க எங்கேயாவது புக் பண்ணிட்டு போறீங்களா எப்படி? ஆமா கீதா, நம்ம எங்கேயாவது அவசரத்துக்கு வெளியே போனா யாருமே கூட்டிட்டு போய் இல்லாத நேரம் இப்படி புக் பண்ணாம போயிட்டு வந்துடலாம் இல்ல? சூப்பர் வசந்தியக்கா, நீங்களும் அடுத்த வழி கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. அட அதெல்லாம் விடு. ஆமா கோழி என்னாச்சு கீதா? அட சில்லாட்ட, அவ சும்மா இருந்தாலே இவ சும்மா இருக்க விட மாட்டாங்கிறாளே. அவளே மறந்து நிக்க இவ ஏத்தி விடியா கோழி என்னாச்சு நீ. அது எவ்வளவு இருந்தாலும் சும்மா விடுறது மாதிரி இல்லக்கா. சின்னவளுக்கு வயத்தாகல போறதுக்கு. கீதா ஏதோ குழு பத்தி கேட்டிருந்தல்ல, ராணியக்கா வந்தோட கேட்கணும்னு பத்துக்க, வந்து கேட்டு சொல்லட்டா? சரி வசந்தியக்கா. என்ன குழு? என்ன டீட்டெயில்னு கீதாட்டே கேளு, நான் போறேன். சரிக்கா சரி, அப்புறமா கேட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்க எனக்கா. சரி கீதா. புஷ்பாக்கா வாங்க. என்னதான் இருந்தாலும் இவ ஏஞ்சலு பைக்ல வந்து இறங்குன ஜீரணிக்கவே முடியல. நம்ம எதுக்குக்கா ஜீரணிச்சுக்கிட்டு, நமக்கு என்ன வாங்க, யாரும் எப்படியும் போட்டு. எப்பா எப்பா பாடா படுத்துறாளுவ. பையன் ஒரு கோழி எடுத்து தின்னுக்கிட்டு நாம்படியும் பாடு இருக்கே. ஐயோ முடியலடா சாமி. கோழிக்கு உடையகாரியே சும்மா இருக்கியா, பக்கத்துல இருந்து கோழி மூட்டி உடையவாதான் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அம்மா, தின்ன கோழிக்கு எத்தனை நாளத்துப்பா இவ்வளோட்ட சாபம் வாங்கன்னு தெரியல. கூட வந்து புடுங்கி தின்னோடலாம் நிம்மதியா இருக்கழுவ. பிடிச்ச நான் தான் திணறிக்கிட்டு இருக்கேன். என்னத்த பண்ண பார்த்துப்போம். என்ன சின்ன பொண்ணு, ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா ஓடி வந்துட்டா? வரமாட்டியே, என்ன மாமியார் வீட்டில் இல்லையே எப்படி? எப்படி 4 முடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிய? உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு அணுவும் அசையாது, அப்படித்தானே? என்னென்ன சொல்லியா, நிஜமாவே மாமியார் இல்லையாக்கா? ஆமாக்கா, அது அண்ணனாருக்கு வீட்டுக்கு போயிட்டு வரட்டு. எப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன ரெஸ்ட்டு தான், அதான் நீங்கள் கூப்பிட்டோன்னு ஓடி வந்தேன். ஆமாம், என்ன விஷயம்? இந்த சரஸ்வதிக்கு மருமம் இருக்கா தெரியுமா? யாரு அந்த மஞ்ச முடிகாரியா அவளா? ஆமா இழுவ, அவாதான். இப்போ என்னமோ ரேப்பிட்டோன்னு ஒன்று இருக்காமே, செல்லிலே புக் பண்ணா போதுமா, நம்ம போனன்னு சொல்ற இடத்துக்கும் கொண்டு விட்டுருவோம் பார்த்துக்க. நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்லையேக்கா. அது என்னக்கா புதுசா இருக்கு? ஒழுங்கா கேட்டீங்களா? எப்படி ரேபிட்டோவா ஆட்டோவா? ரேபிட்டோவா ரேபிட்டா என்னமோ சொன்னா கேட்டுக்க. வந்து இறங்கியா, நான் பாத்திமா கீதா 3 தடவை பார்த்தோம். அவ கேஷுவலா வர வரா. கேஷுவலா வராம பின்ன எப்படி வருவா? பின்ன பறந்துகிட்டா வருவா? அது இல்லைன்னா நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கும் போது 1008 விஷயங்கள் 4 சிசிடி கேமரா மூளைக்கு மூளை இருக்கு. யாரை எதுவும் சொல்லுவாவ, எடுப்பாவ, மாமியாட்ட சொல்லுவான்னு ஒரு பயம் இல்லையே. எக்கா, அதெல்லாம் குற்றம் குறை சொல்லக்கூடாது. எல்லாம் இந்த காலத்துல எல்லாரும் போதான் செய்யவ, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானே நீ எங்கேயாவது போனால நான் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ பஸ் ஓடுது, நான் எப்படி ஏதாவது புக் பண்ணி போயிடுவேன். நீங்க ஏன் போக மாட்டிய? 4 வீட்டு வருமானம் உன்னோட தானே வருது, உங்களுக்கு போறதுக்கு என்ன? ஆமா, 4 வீட்டு வருமானம் உன்னோட வருது. இவ பார்த்தா இழுத வாங்கி கட்டிக்காத பத்துக்க. என்ன இழுவ பேசிய நீ? உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பத்தி மட்டும் யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. உங்களுக்கு கோவம் உடனே பொத்துக்கிட்டு வந்துடும். ஆனா நீங்க அடுத்த வீட என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படித்தானே? சே, என் பாட்டுக்கு சும்மா இருக்காம உங்களால பேசுறது கூட்டம் பத்தியா எனக்கு வியானம் தான். சரி, சண்டை போடாதுங்க, அதெல்லாம் விடுங்க. ஏக்கா, கோயில் திருவிழா வரப்போகுது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி எடுப்போமா எப்படி? யூனிஃபார்ம் சாரியா? நம்ம மட்டுமா எல்லாருமே வா? நம்மனா நம்ம மட்டும் இல்ல, நம்ம தெருவில் எல்லாரும் தான். நம்ம ராணியக்கா, லட்சுமி அக்கா எல்லாரும் ஒரே போல எடுப்போமா? சாரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் நல்லதாட்டும் எடுக்கணும். ராணியக்கெல்லாம் லட்சுமி அக்கெல்லாம் அவிய வயசுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாவ, அது நமக்கு செட் ஆகுமா எப்படி? ஆமா,
நமக்கு செட் ஆகாதுதான், உங்களுக்கு எல்லாருக்கும் செட் ஆகும் இல்லையா? என்ன இழுவ விளையாடாம செய்யா? உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவத்தை வரும். சின்ன பொண்ணு ராணி அக்காவும் வரட்டு, எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு ஒண்ணு போல எடுக்கிறத பாப்போமா? ஆ அதைத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன நம்ம லெச்சுவே வருது, நம்ம லெச்சுவ கடை கேட்போம். ஏக்கா உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். வேலை கிடக்கு வசந்தி, எதுனாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு போறேன். ஆண்டி என்னடா ஆண்டி கூப்பிட்டியா? நீங்க ஆண்டி தானே, பின்ன தாய் கிழவினி கூப்பிட்டாலும் திட்டுறிய, அப்பத்தானி கூப்பிட்டாலும் திட்டுறிய. ஆண்டியா ஆண்டி தானே கூப்பிட முடியும். என்ன சின்ன பொண்ணு சும்மா கோவத்தை எடுத்துட்டு இருக்க கூடாது பத்துக்க. என்னன்னு சொல்லி தொலை, எனக்கு வேலை கிடக்கு. ஆண்டி திருவிழாவுக்கு எல்லாரும் யூனிஃபார்ம் சாரி எடுக்கும், நீங்களும் எடுக்கிறீங்களா? எப்படி? எவ்வளவு ரூபா? ரூபாயை சொல்லு, அதுக்கப்புறம் எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லியே. ஆண்டி காசெல்லாம் இனிதான் பத்தி யோசிக்கணும், பாத்துக்கிடுங்க. இங்க பாரு வசந்தி, சின்ன பொண்ணு கூப்பிட்டா கூட எனக்கு கோவம் வராது. நீ எல்லாம் என்ன ஆண்டின்னு கூப்பிட்டு இருக்காத. என்ன நான் எல்லாம் நீ மாதிரி இழுக்கிறீங்க? கரெக்டா சொன்னீங்கக்கா. வசந்தி எத்தனை வாட்டியும் சொல்லியாச்சு, என்னை விட உனக்கு ஒரு 5-6 வயசு தான் குறைவா இருக்கும். அதுக்காக என்ன ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்காதுன்னா? ஆமா 5-6 வயசு குறவையே பார்த்தவ. இங்க பாருங்க, சும்மா சும்மா என் வயசை பத்தி பேசிட்டு இருக்காங்க, பாத்துக்கிடுங்க. ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். எப்படி எடுக்கிறீங்களா? எப்படி? ராணிய காலையில வரட்டு, கேட்டுக்கிட்டு சொல்லி எல்லாரும் எடுத்தா பாப்போம். எல்லாரும் எடுத்தா ஓகேவா இல்ல ராணி அக்கா எடுத்தா மட்டும் ஓகேவா? அதே லைட்டா சொல்லிக்கிட்டே போயிருங்க. பாரு, உங்களை மாதிரி எனக்கு வேலை வெட்டி இல்லாமல நான் இல்ல, எனக்கு நிறைய வேலை கிடக்குது. வந்துட்டாளுவ லட்சுமி, சின்ன பொண்ணு, வசந்தி, உமா, எல்லாரும் எப்படிமா இருக்கிறீங்க? ஏக்கா நாங்க நல்லா இருக்கோக்கா, 100 ஆயுசு தான் உங்களுக்கு. ஏக்கா உட்காருங்க. உங்களை யாரு உட்கார சொன்னா? வேலை கிடக்குன்னு சொன்னீங்க இல்லையா? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க. அவ கிடைக்கிய ரணிகா, எப்ப வந்திய? இப்பதான் வந்தேன். வந்தோடனதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். சாதனங்களை கூட எடுத்து வைக்கல, அப்படியே போட்டுக்கிட்டு வந்தேன். ராணியக்கா நீங்க 2 நாள் வீட்டுல இல்லாதது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு யாரும் மிஸ் பண்ணாவளோ இல்லையோ, வசந்தி அக்கா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிருக்கு. ஆமா ரணியக்கா, 2 நாளா நான் குழம்புக்கு படாத பாடுபட்டுட்டேன், கேட்டீங்களாக்கா? ஷோ கடவுளே. என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தியா அதை பத்தி? யூனிஃபார்ம் எல்லாம் கேட்டுச்சு, என்னமா? அதாக்கா கோயில் திருவிழா வருது இல்லையா, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி எடுப்போமான்னு கேட்டுட்டு இருந்தோம். சரி, எப்படி லட்சுமி எடுப்போமா? சரிக்கா எடுப்போம். தாய் கிழவி ஒரே போடா போட்டுருவேன்னா உங்களை. நாங்க கேட்டா வேண்டாம் லட்சுமி அக்கா, ராணி அக்கா கேட்டோன்னா ஓகே அப்படித்தானே? போன அப்புறம் கடை போலான்னு கிளம்புன வரீங்களாக்கா? சரி வா, பின்ன போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு இங்கே இருங்க, நம்ம கடை போயிட்டு வந்துடும். சரிக்கா. சின்ன பொண்ணு என்னக்கா? பாத்தியா லட்சுமி அக்கா எவ்வளவு நாசுக்கா ராணியக்கா கூட்டிட்டு போகுது. நீ நாசுக்கா கூட்டிட்டு போச்சா? சத்தமா தானே சொல்லி கூட்டிட்டு போனாவ. போன உனக்கு புரியலையா? ராணியக்கா தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்தேன்னு சொல்லிச்சு தெரியுமா? பாத்தீங்களா, ரகசியமா கூட்டிட்டு போனாதானே பங்கு நிறைய வாங்க முடியும். மெதுவா கூட்டிட்டு போகத்தீங்களா? எட்டி மிதிச்சேன்னு நினைச்சிக்க, பறந்து போய் உங்க அம்மைக்கு வீட்டுக்கே போயிருவிய. ஊனா ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, உடனே இதையும் அதையும் முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது, அப்படிதானே? ஏதோ என்ன மனசு பட்டதை சொன்னேம்மா. உங்க கூட எல்லாம் இருந்து பேசுறேன் பத்தியலா, என்ன சொல்லணும்? பாத்தியா இழுவ, அவளை பத்தி சொன்னோன்னே இவ எப்படி ஓடியா? நீ இவளுக்கு எதுக்குள்ள ரோசம் வருது? சும்மா அடுத்த வீளை பத்தி பேசாம உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்க. சும்மா புரடி பேச வந்துட்டாவ. முக்கிட்டா புறா முக்கிட்டு எழுவ. போனா போ, எப்பமாவது ஒரு டைம் வாய்ப்பு கிடைக்காமல போயிருவா. அப்ப கவனிச்சிருக்கீங்க இழுவ உன்ன. ஒருத்தியெல்லாம் நமக்கு சிங்கி அடிக்க மாட்டாளுவ, அவ்வளோக்கு அவ்வளோ தனித்தனியா ஒற்றுமையா இருக்காளுவம்மா. என்ன ராதிகா, நீ மட்டும் வீட்டுல இருக்கா? வீட்டுல யாரையும் காணல? ஆமாங்க, அத்தை மாமா அண்ணி அண்ணா எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஏன் நீ அந்த போக வேண்டியதானே, நீ ஏன் போகல? இல்ல, எனக்கு தலைவலியா இருந்துச்சு, அதான் நான் போகல. தலைவலியா இருக்கா? ஏன் டாக்டர் ஏதாவது பாப்போமா? இப்படி இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு, தலைவலியா வேற இருந்துச்சு, அதான் நான் வரலன்னு சொன்னேன். பூங்கொடி அண்ணி அதெல்லாம் போகாம தான் இருந்தாங்க. வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டோன்னு அவங்கள நான் தான் போங்கன்னு சொன்னேன். ஓ சரி ராதிகா, அப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ராதிகா, ராதிகா, எங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. ராதிகா வாங்கத்த.
எப்படி மருமகனே நல்லா இருக்கிறீங்களா? எப்படி நல்லா இருக்கேன் அத்தை. வாங்க உட்காருங்க. எப்படி மக்களே நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேம்மா. அண்ணனையும் கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா? அண்ணன் வேலைக்கு போயிருக்கியான். சாயங்காலம் போல வருவான உன்னை பார்க்கறதுக்கு. சரிம்மா. எங்கம்மா சித்தியெல்லாம் காணல? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அத்தை, வருவாங்க. சரி சரி. என்னங்க போய் பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்கலாம். சரி ராதிகா. அதெல்லாம் வேண்டாம் மருமோன, இருங்க. நீங்க எதுக்கு அங்கங்க ஓடிக்கிட்டு? அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல அத்தை, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மருமோனே. இடி மக்களே எப்படி நல்லா இருக்கிறியாமா? ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன். எப்படி பஸ்ல வந்தியே? ஆமா மக்கா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமாவே கிளம்புனேன் பார்த்துக்க, பஸ் கிடைக்கல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வண்டி ஏதாவது அனுப்பியிருப்பேன் இல்லையாம்மா. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வரணும்? அதெல்லாம் இருக்கட்டு. எப்படி மக்கா நல்லா இருக்கிறியா? எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டியா? அவ்வளோ நல்லா பேசியாவளா? எப்படி? நான் நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டியாவ, நல்லா பேசியாவ. நானே 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரணுன்னு தான் இருந்தேம்மா. ஏமாக்கா? பிள்ளை வீட்டுக்கு வரேன்னு சொல்லுது, ஏமாக்கான்னு கேட்குறிய? உங்களே அண்ணனை எல்லாரும் பார்த்துட்டு வரலான்னு தான். இடி உன 2 நாள் கழிச்சு தான் பார்க்கணும்னு தோணுச்சு. பாரு, எனக்கு தோணுன உடனே நான் கிளம்பி வந்தாச்சு. பாரு, வீட்டு பக்கத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் சரியான பொறாம மக்களே. என்னெல்லாம் பேசியாலும் தெரியுமா? நான் இப்ப ஒருத்தியில்தான் பேச்சு கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. யாருமா? இந்த பக்கத்துட்டு பாட்டியலா? ஆமா ஆமா, அவளுக்கு வாயில வந்ததுதான் பேசிக்கிட்டு இருக்காளுவ. நான் ஏதாவது வெறுக்கிறது கிடைக்காது, வெளியே போனா மட்டும் ஏதாவது கேட்பாளுவ. மற்றபடி நான் இருந்து யார்கிட்ட இப்ப பேசியது கிடையாது. நீ அந்த லவிய கூட எல்லாரோடையும் கோயிலுக்கு போக வேண்டியதானே? நீ மட்டும் என் மக்களே வீட்டுல இருக்க. தலைவலியா இருந்துச்சுமா, அதனால்தான். வாங்கம்மா. தலைவலிக்குதா? ஏமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலைல சீக்கிரமா எழும்பிட்டேன், அதனால கூட இருக்கலாம். வாங்க. மாமியார் இப்ப நல்லா பேசுவாளா மக்களே? பேசிப்பாவுமா. பூங்கொடி அண்ணி இங்கே தானே இருக்காங்க, இப்போ நல்லா பேசிப்பாவ. சரிம்மா, சரி சரி. அப்படி ஏதாவது கோவத்துல சொன்னா கூட அது பெருசா எடுத்துக்காத. அம்மா ஏதாவது சொன்னா எப்படி நினைப்பேன், அதை மாதிரி எடுத்துக்கிட்டு போயிருந்தா மக்களே. சண்டைலாம் போட்டுறாதம்மா. சரிம்மா. சரி வாங்கம்மா, ரூமுக்கு போகலாம். சரிம்மா, சரி வா. சின்ன பொண்ணு, ராணி அக்காளையும் லட்சுமி அக்காளையும் பாத்தியா? இல்லக்கா. ஏன் அவியலை தேடிட்டு இருக்கிறிய? இல்லை, ராணி அக்காளை வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். 2 தேங்காய் தரேன்னு சொன்ன சின்ன பொண்ணு. அதை வாங்க போகலன்னு நினச்சேன். அதான் வீட்டில் இருக்கவளான்னு தெரியறதுக்காக தான் கேட்டேன். 2 தேங்காவா? ஆனால் 4 முடி. எவ்வளோ தென்னை மரம் உங்களுக்கு நிற்குதம்மா. இருந்தாலும் அடுத்த பொருள் மாதிரி என்னத்துக்கு ஒரு ஆசை உங்களுக்கு? அதில் இப்போ உனக்கு என்ன சின்ன பொண்ணு பிரச்சனை? ராணிக்கா என்ன கூப்பிட்டு தரேன்னு சொன்னாவ, ஏன் தரது நான் வேண்டான்னு சொல்லணும்? சும்மா என்கிட்ட வந்துட்டு இருக்காத பார்த்துக்க. அதான் என் வீட்டிலே தென்னை மரம் நிற்குது இல்லையாக்கா, எதுக்கு எனக்கு வேண்டாக்கான்னு சொல்ல வேண்டியது தானே. இருந்தாலும் ஓவர் ஆகக்கூடாதுன்னா. என்கிட்ட கூட தான் கேட்டாவ, நானும் தான் சொன்னேன் வேண்டாக்கா, என் வீட்டில் நிறைய தேங்காய் கிடக்கு, எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஓவர் துறப்பு ஆகாதுன்னாக்கா. ஏம்னா நீங்கள் இருக்க மாதிரியே தான் நான் இருக்கணும். நீங்கள் ஏன் என் மேலே ஒரு இது பண்ணுறிய? நான் என் விருப்பத்துக்கு தான் இருக்க முடியும், உங்கள் விருப்பத்துக்குலாம் ஆட முடியாது. சரி சரி, அதுக்கே இப்படி மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறிய? சும்மா இரு சின்ன பொண்ணு. எனக்கெல்லாம் முன்னாடி உங்கள் கூட எல்லாம் இருந்தால் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது, அப்படி சிரிப்பாக இருக்கேன். இப்போல்லாம் உங்கள் கூட ஏன் இருக்கேனே எனக்கு தோணுது தெரியுமா? தோணும். ஏதோ நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதுங்க. உங்களுக்கு இப்போ போனா போங்க எலும்பி. உங்களை யார் பிடிச்சி வச்சிருக்கியா? உமா, என்னங்க இன்னைக்கு சீக்கிரமாவா வந்துட்டியே? மணி எத்தனை நீ பாரு. சீக்கிரமா வந்தேன், மணி 2:30 ஆகுது. வா, வந்து சாப்பாடு எடுத்து வை. இந்த வாரேங்க. என்ன மைனியோ? இல்லை செல்வா, சும்மா தான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வா சாப்பிட வரா? ஆமா மைனியோ, வாவுமா. இந்த வாரேங்க. வாவுமா, அப்போ நீ போய் சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டு வா. என்ன? சரி சின்ன பொண்ணு. சாயங்காலம் குளிச்ச பொண்ணெல்லாம் கூப்பிடுங்கண்ணா, நானும் வாரேன். குளத்துக்கு நீ போகணும். சரி, நானும் பின்ன போகிறேன். நான் என்ன ஒன்றும் சாப்பிடலை, போயிட்டு அப்புறமா வரேன்னு சின்ன பொண்ணு. சரிக்கா. உமா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும், வேலை நிறைய கிடக்கு. இந்த எடுத்துட்டு வரேங்க. நீங்கள் போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கேன். சீக்கிரமா. சரி சரி. நல்ல நேரம், நேற்றுள்ள குழம்பு கிடக்கிறதால தப்பிச்சோம். இதுலெல்லாம் போய் இருந்து பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. எப்பா
மணி 2:30 ஆயிட்டு. பசியோட வந்திருக்கவ, இருக்கிறத எடுத்து வச்சு கொடுப்போம். என்ன 2 வரையும் காணல? என்ன இன்னைக்கு தயிர் சாதம் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சா, இழுவ என்ன தச்சான்னு தெரியலையே. சரி, கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு இழுவிட்டே கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போயிடலாம். என்ன மைனியோ அதுலயே நிக்கிறிய, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல செல்வா, உட்காரு. வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் நல்லா தான் மைனியோ போகுது. என்ன செல்வா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? மணி 2:30 ஆகுது. அப்படியே வெளில வேலை வேலை வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணது மைனியோ, நம்மள நம்பி ஒரு வேலையை தந்துக்கிட்டு அதை முடிச்சாம வர்றதுக்கு மனசு வரல. இவன் என்ன நம்ம பின்னாடியே வந்திருக்கா? இந்தாங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, இழுவ மீன் குழம்பு வச்சு கீரையும் வச்சிருக்கா. இன்னைக்கு இதுவே போதும் நமக்கு. என்ன மைனியோ சாப்பிட்றீங்களா? என்னங்க மணி 2:30 ஆகுது, அவங்க இன்னுமா சாப்பிடாம இருப்பாவ? அவையெல்லாம் சாப்பிட்டுருப்பாவ. ஆமா இல்லையா, நான் தான் லேட்டா வந்துட்டேன், நீ எல்லாரும் சாப்பிடாம இருப்பாவ. என்ன உமா, மசாலா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? காரமாவா இருக்கு? இந்த மீன் கொஞ்சம் கூட பொரிஞ்சிருக்கணும் உமா. எங்க மைனி சமைப்பாவு பாரு, அவ்வளவு மனமா இருக்கான். என்ன மைனியோ? ஆமா ஆமா. உமா, மைனிட்ட கேட்டுக்கிட்டு சமையல் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பழவி வை உமா. மைனிக்கு கை பக்குவல ரொம்ப டேஸ்டா இருக்கான். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மைனி கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு தந்துக்கிட்டே இருப்பாவ தெரியுமா? உருட்டு, நீ நல்லா உருட்டு. என்ன மைனியோ, நான் சொல்லியே சரிதானே? ஆமா ஆமா செல்வா, நீ சொன்னா சரிதான். எங்க மைனி வைக்க குழம்புக்கு 8 ஊரு மணக்கம் தெரியுமா உமா? அவ்வளவு அழகா இருக்கான். மைனியெல்லாம் அடுப்புங்கரை போறதே பெரிய விஷயம், இல்லை 8 ஊருக்கு மணக்குமா? கரெக்டான நேரத்துல சமைச்சு முடிச்சுக்கிட்டு சமைச்சது அந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கறதுல என் மைனி அடிச்சுக்க ஆளே கிடையாது தெரியுமா? போதும் போதும், சாப்பிடுங்க இருந்து. தொண்டையில விக்கிட போகுது, ஓவரா உருட்டாம சாப்பிடுங்க. நிஜமாவுமா, உண்மையதான் சொல்லியே. உங்க மைனிட்டு என்ன குழம்புன்னு கேளுங்க. விடுவ கோத்தாவடியா? என்ன மைனியோ, நீங்க அங்க என்ன குழம்பு வச்சிய? இன்னைக்கு மீன் குழம்பு தான் செல்வா, உமா வாங்கின மீன் தான். ஒண்ணுமே வைக்காம என்ன சமாளிக்கப்பா. இவன் வேற நம்மளை இப்படி புகழ்ந்து தள்ளியான். இதுல நம்ம வேற கொஞ்சம் குழம்புதான்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? வேண்டாம். மைனியோ கொஞ்சம் போல சாப்பிடுங்க மைனியா. சாப்பிடலான்னு தான் ஆசை. என்ன பண்ண, இவ்வளோ நேரம் கிடைச்ச நல்ல பேர் கெட்டு போயிருமே. வேண்டாம் செல்வா, நான் 1 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். அப்படியே மைனியோ, இன்னைக்கு ஆனா உமா வச்சிருக்க மீன் குழம்பு கொஞ்சம் காரமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. டேஸ்டாவது பாருங்க மைனியோ. ஏங்க கொஞ்ச நேரம் பேசாம இருந்து சாப்பிடுங்க. அதான் அவைய சொல்லியா வெள்ளையா 1 மணிக்கே சாப்பிட்டுட்டேன்னு. சும்மா சாப்பிடுங்கன்னு தொந்தரவு பண்ணாதுங்க. இழுவ எப்படி கோத்துடியா பாரு. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா. சரி உமா, சரி சரி. நீங்க சீக்கிரமா வாரி சாப்பிட்டுட்டு எழும்புங்க. சரி உமா. பார்க்க வச்சுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட எனக்கு தராம இழுவ. என்ன விளையாட்டா காட்டியா? மாட்டாமல போயிருவான, கவனிச்சுக்கிறேன் உன்னைய. என்னக்கா, உன் தங்கச்சி வீட்டு போயிட்டு வந்தியா இல்லையா? அங்க எல்லாரும் நல்லா இருக்கியாவளா எப்படி? ஆமா லட்சுமி, அங்க எல்லாரும் நல்லா இருக்கியாவ. வர்றதுக்கு தான் பிள்ளைகளுக்கு மனசே இல்லை பார்த்துக்க. நான் பின்ன வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கேன். பிள்ளைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களுக்கு வீட்டுக்கு போனா இன்னும் 2 நாள் நிக்கலான்னு ஆசையாதாக்கா இருக்கா. சே, என்ன சொல்ல நமக்கே அப்படிதான் இருக்கு. ஆமா லட்சுமி, 2 நாள் நிக்கிறேன்னு எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு. பின்ன பிள்ளைகளுக்கு காலேஜுக்கெல்லாம் போட வேண்டியது இருக்கு பத்தியா, அந்த தான் கிளம்பி வந்தேன். இல்லைன்னா 2 நாள் நின்றுட்டு தான் வந்திருப்பேன். கோயில் திருவிழா வரப்போகுது இல்லையாக்கா? உன் தங்கச்சி வருமா எப்படி? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வருவாவம்மா. அப்புறம் கோயில் திருநாளும் கூப்பிடணும், அப்பவும் வந்துட்டு தான் போவாவ. சரி சரிக்கா. கீதாவை பாத்தீங்களாக்கா? 2 நாளா தேடிக்கிட்டு கிடந்தா, பாத்தீங்களா? இல்ல லட்சுமி, ஏன்? ஏதோ தீபாவளி சீட்டு நடத்த போறாளாம், திருவிழா சீட்டு நடத்த போறாளாம். யாரெல்லாம் சேருதியானே. நான் ஒன்றும் பதில் சொல்லல. எல்லாம் ராணி அக்கா வரட்டுன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, நீ ஆளு கொள்ளாமே. அவளை நீ நான் சொல்லாதனால நீ சேரலன்னு நினைப்பாளுவ. எங்கக்கா, நான் உங்களை விட்டு எங்கேயா தனியா போயிருப்பேனா? அதான் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நானும் சேரி எப்படி?
சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாம் என்ன சொல்லியாவ? வசந்தி வேற அவ சீட்டு நடத்தாட்டாட்டு சொல்லிட்டு இருக்கா. யாரு நடத்தியாவே என்னன்னு தெரியல. அப்படின்னாக்கா நடந்துச்சுன்னா போடணுமா எப்படி? ஒரு சீட்டு தானே போட்டு வைப்போம். ஆத்திர அவசரத்துக்கு கையில காசு எடுக்கிறதுக்கு தேவைப்படலையம்மா. திருவிழா சீட்டுனா திருவண்ணாமலை டைம் எல்லாம் காசு கையில வந்து தேவைப்படும் பத்தியா? தீபாவளி சீட்டா நல்லதுதான், ஏதாவது போடுவோமா பின்ன? சரிக்கா. அப்ப வசந்தி உமாயெல்லாம் வரட்டு கேட்டுட்டு போடுவோமா? சரிம்மா. சாயங்காலம் போல போய் குளிச்சுக்கிட்டு வந்துருவோமாக்கா குளத்துல. சரி லட்சுமி, போகும்போது சொல்லு நானும் வரேன்னா. போகும்போது சின்ன பொண்ணு கூப்பிட சொன்னாக்கா. சரிம்மா சரி. யார் ராணியக்கா? இப்பதானே போனேன், ஏன் ஃபோன் பண்ணீங்க? லட்சுமி, தரணும்னு நினைச்சேமா மறந்தே போச்சு. தங்கச்சிக்கு வீட்டில் போயிருந்தேன்ல, அப்போ வந்து கொஞ்சம் போல முந்திரி கொத்து செய்தோம் பார்த்துக்க. அதெல்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு பாரு. அதான் உனக்குன்னு கொஞ்சம் தான் டப்பால எடுத்து வச்சிருந்தேன், தர மறந்து போச்சு. இந்த லட்சுமி எடுத்துக்கிட்டு போ. ஐயா ராணி அக்கா, வேண்டாக்கா, நீங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. எனக்கு வேண்டாக்கா, நீங்க வச்சுக்கிடுங்க. இல்ல லட்சுமி, இதுல ஒரு 4-5 புள்ள தான் இருக்கு, பூமாரி கொண்டு குடுமா என்ன? சரிக்கா. அப்புறம் லட்சுமி, வசந்தி உமா சின்ன பொண்ணுங்களை தெரிய வேண்டாமா? வேணா அவியலை கொடுக்கறதுக்கு இல்லை பார்த்துக்க. அதனால தான் அவியலுக்கு தேங்காய் புளி எல்லாம் கொண்டு வந்தேன், அதை நான் அவியலை குடிக்கேனா? சரிக்கா, அதுல என்ன இருக்கு, நான் சொல்ல மாட்டேக்கா. பூமாரி வந்துட்டாளா? வந்துட்டா. எட்டி, அது என்னோடது குடுட்டி, ஒன்ன கதை எடுத்து போட வேண்டியதானே? ஆமா இவ பாத்தா ஏண்டி சும்மா இரட்டை சண்டை வந்துட்டு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் 4 மணி வரை இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கா. 4 மணிக்கு அப்புறம் இந்த வீடு போர்க்களமா தான் இருக்க லட்சுமி. ஒரு வயசு வரை சண்டை போடுவாக்கா, அதுக்கப்புறம் எங்க சண்டை போடுவாவ? எங்கேயாவது ஏதாவது வீட்டுல ஒரு சத்தம் கேக்குதா பாரு, குண்டூசி கீழே விழுந்தா கூட கேட்கும். ஆனா இந்த வீட்டுல பாரு, எம்மா இனி உங்களுக்கு சண்டையை தீர்த்து விடியதே எனக்கு பெரிய வியார பத்துக்க. எம்மா தொடங்கியாச்சு. இப்ப 5 அடி கொடுத்தா சரியாகும். அடிச்சாதுங்க அக்கா, விளக்குங்க. பிள்ளை ஒரு வயசு அப்படிதான்க்கா இருப்பாவ. எத்தனை வாட்டி சொல்றதுக்கு, நீங்களாவது கொஞ்சம் கோவப்படாம போங்க. என்ன லட்சுமி நீ சொல்லியா இவ்வளவு சின்ன பிள்ளைல இவ்வளோட்ட கோவப்படாம போறதுக்கு? சரி லட்சுமி, நீ போன இவ்வளோ போய் பாத்துக்கிட்டு. சரிக்கா, நான் பிள்ளை காப்பியும் போட்டு கொடுத்துக்கிட்டு வரேன். குளிச்ச போறேன்னு சொன்னீங்கக்கா, போவேன்னா? சரி லட்சுமி. அம்மா இங்க வாங்க, நான் வாரேன்டி. ஒரு நேரம் இந்த வீட்டுல மட்டும் சவுண்ட் குறையவே செய்யாது. இந்த வாரேன். எதுக்கிட்டியா நல்ல துணியை பிடிச்சி இழுத்து எடுத்து எடுக்கியா? ஒன்னும் வேற துணியே இல்லையா? எனக்கு அதை போட்டது ஒன்று போட்ட மாதிரி இருக்குமா? அப்படி தாண்டி எடுப்பேன், ரொம்ப காட்டிட்டு இருக்காதண்ணா. ஒரு துணி இப்ப எடுத்ததுல உனக்கு என்ன ஆகி போச்சு? ஏன் எனக்கு எடுத்து தர மாதிரி தானே அப்பா உனக்கு எடுத்து தரவ. சும்மா எதுக்கிட்டு ஏன் துணியை கேட்டுட்டு இருக்கா? நான் என்னைக்காவது உன் துணியை கேட்கேனா? ஆமாட்டி, சொல்லுவா, நல்லா சொல்லுவா. ஞாயிற்றுக்கிழமை காலைல கோயிலுக்கு கிளம்பும் போது, அக்கா எனக்கு உன் ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்கா, உன் ட்ரெஸ் தான்க்கா அழகா இருக்கு, எப்படி ஐஸ் வச்சு கேட்கியா? நானும் பாவம் பார்த்து துணியை தந்தா அதை துவைச்சு கூட தராம அப்படியே அந்த அழுக்கூட கூட மடிச்சு வைக்கிறேன் நீ. ஆமா, நான் துவைக்கிறேன். இவ பார்த்தா ஏண்டி உருட்டிக்கிட்டே இருக்கா? எம்மா இங்க பாருங்கம்மா, இவ என்ன எல்லாம் பண்ணியா நீ? எதுக்கிட்டி வந்ததும் வராததுமா அலறிக்கிட்டே இருக்கிறிய? வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லதுக்கு? எங்கேயாவது ஏதாவது சத்தம் கேட்க தட்டி இந்த வீட்டுல இருந்து மட்டும் தானே அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எம்மா வீட்டுக்கு போனதுக்கு ஒரு துணி எடுத்தேம்மா, உடனே அவ்வளவு அதுதான் ஏன் நிக்கியா? யான் துணியை எடுத்தாமா? ஒரு துணியில யான் துணியை எடுத்தா, அதனால நான் கேட்ட தப்பா? நீங்க அவளுக்குதான் புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்திய, என்கிட்ட என்ன சொல்றிய? அக்காளுக்கு பழைய துணி இருக்கு, அதை போடுன்னு தானே சொல்றிய. என்ன எல்லாருக்கு வீட்டுல இளைய பிள்ளைனா என்ன ஒரு இலக்காரம் ஆகி போச்சா? எடி இப்ப எதுக்கு என்னத்தை கொண்டு முடிச்சு போட்டுட்டு இருக்கா நீ? ஏன் உனக்கு வேற துணியே இல்லாட்டி எதுக்கிட்ட அவ்வளவு துணி எடுத்தா? ஏம்மா அவ்வளவு துணி ஒரு நாள் போட்டு பார்க்கலாம்மா எடுத்தேன், உடனே எனக்கிட்ட சண்டைக்கு வராம. ஏன் உனக்கு போன மாசம் தானே உனக்கு துணி எடுத்திருந்தேன், அவளுக்கு எடுத்து கொடுக்குற, உனக்கு எடுத்திருந்தேன் இல்லையா? ஏன் அதை போட்டா என்ன? அவளுக்கு ஒரு ஆதங்கம், இவளுக்கு தான் போடணும், இவளுக்கு தான் கிழிச்சானு ஒரு இது. ஏன் அவளுக்கு அதை போட சொல்லுங்க, சும்மா ஏன் துணியை வந்து கை வச்சுக்கிட்டு இருக்கா? எப்பா உங்க கூட சண்டை போட்டு எனக்கு தலைவியாதனையாவே இருக்கு. இந்த வீட்டுல ஒரு நிம்மதியே கிடையாது. சில வீட்டு பிள்ளையெல்லாம் அம்மையிலுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா, அம்மையை கஷ்டப்படுத்தாம இருக்கணுமா, அப்படி பார்த்து பண்ணுதுவ. இங்க உள்ள சாத்தானுவ என்னை சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்குதுவ. அடிங்க, ரொம்ப அடிச்சு பிடிச்சுக்கிட்டு உங்க திறம் போல சண்டை போடுங்க. நான் என்னத்த சொல்லிட்டு 2 பிள்ளை நின்று சண்டை போடுதே, ஏதாவது சமாதானப்படுத்தணுமே, எதுவுமே இல்லையாம உங்க பாட்டு படுத்து கிடக்குறீங்க. நம்ம சொல்லி பேச்சு கேட்கதோல்ட்ட பேசலாம், நான் சொல்லியதான் கரெக்ட்னு சொல்லியதோல்ட்ட நான் என்னத்த பேசுறதுக்கு? உங்க திறம் போல அடி போடுங்க, என்ன வேலை பண்ணுங்க, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க அம்மா, என்னால முடியலப்பா. ஏண்டி இப்ப எதுக்கு இழுச்சியா நீ? அம்மா பேசிட்டு இருக்கும்போது
சாத்தான்னு சொல்லிச்சு தெரியுமா? ஒன்னேயாக்கம். இங்க பாரு சங்கீதா, வாங்கி கட்டிடாக்கிறதுக்க ஏன் அம்மா என்ன மட்டும் தான் திட்டினாவளா? ஒன்னேன்னு சேத்தன் சொன்னாவ, நீ தாண்டி பெரிய சாத்தான். இல்ல, அம்மா சொன்னாவ இந்த சாத்தான் தொல்லை தாங்க முடியல நீ, அப்போ ஒன்னதான் சொல்லியிருக்கேவ. ஏம்மா நானா சாத்தான்? நானா சாத்தான்? நீ எம்மா தூங்காதீங்கம்மா, எழுமுங்க. என்னையா சாத்தான் சொன்னியே? சாத்தான் சாத்தான் மோனிஷா சாத்தான். எம்மா எம்மா எடி என் போக்குல நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் என்ன இருக்க விட மாட்டே, அப்படித்தானே? சாத்தான்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா அவளை சொன்னீங்களா? யார் சாத்தான் சொல்லுங்க. ஓனா போட்டு பிள்ளைன்னு விட விட ஓவராவா பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 4 சாத்துன்னு தெரியும். எட்டி ஓடி வந்துரு. இல்லங்கட்டி, எங்கட்டி ஓடுறீ? நில்லுங்கட்டி. ஓனா போட்டு பிள்ளைன்னு விட விட ஓவரா தலைக்கு மேல ஆறி துள்ளிட்டு இருக்காளுவ. என்ன 4 முடி? நைட்டுக்கு என்ன சமையல்? நைட்டுக்கு சமையலா இல்லை உமாகிட்டே வாங்கி சமாளிச்சிடலாம் இவ்வளோ ஐடியாவில் இருக்கிறீங்களா எப்படி? ஆமா ஆமா, நல்லா தந்தா உமா. கொஞ்சம் தூரம் தந்து கொண்ட விட்டா. சின்ன பொண்ணு நீ வேற என் ஆத்திரத்தை தூண்டாதன்னா இழுவ. ஆனா நீ ஒரு ஆளுதானா? மனசாட்சி இல்லாத அப்படிதானா? மத்தியானம் தயிர் வச்சு சாப்பிடணும் போறேன்னு நான் சொல்லியே, நீ மீன் கறி, கீரை கூட்டு, மீன் பொரிச்சது எல்லாம் வச்சு உன் வீட்டுக்காரனு குடிக்க. பாவி, பக்கத்துல ஒருத்தி நிக்கியாளே, அவளுக்கு கொஞ்சமாவது வியானமா எடுக்கணுமான்னு கேட்டியா இப்படி? அதான் என் வீட்டுக்காரையே கேட்டதுக்கு நீங்க வியாண்டான்னு சொல்லி இருக்கிறீ இல்லையா? அப்புறம் எதுக்கு நானும் மறுபடி கேட்கணும்? பின்ன என் குழந்தைனாரு என்ன கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருக்கேன். என் மைனிக சமையல ஆஹா ஓஹோன்னு அந்த நேரம் நான் சொல்ல முடியுமா? செல்வா நான் எதுவுமே சமைக்கிறேனே, அவன் என்ன ஏளனமா நினைக்க மாட்டான். நினைச்சிட்டா மட்டும் அப்படி நினைக்க கூடாதுன்னு வீட்டுல டெய்லி சமைச்சு சாப்பிடணும். எதுக்கு வீடு வீடா ஒரு நாள் குழம்ப கொண்டா, ஒரு நாள் சுவாரை கொண்டா, ஒரு நாள் அவியலை கொண்டா, பொரியலை கொண்டான்னு எதுக்கு போகணும்? சொல்லுங்களா? இங்க பாரு, வாசியில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ்ல எனக்கு தேவை கிடையாது, புரியுதா? ஏதாவது 5 பைசா பிரோஜனம் உள்ளது ஏதாவது உண்டுன்னா சொல்லு. ஆறு சின்ன பொண்ணு சும்மா சும்மா அதே இதுன்னு சொல்லி கடுப்பேத்துட்டு இருக்கா. அப்ப ஆக கடைசி வரை உங்க வீட்டுல நீங்க எதுவும் சமைச்சு சாப்பிட மாட்டியா? ஊர்ல இருந்தே வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம், அப்படித்தானே? வாங்க அம்மா. ஆமா, இவ்வளோ எல்லாம் எனக்கு டெய்லி தந்து எடுத்து என்ன கொண்டு விடியாவ வந்துட்டா. அடிக்கடி அடுத்த வீட்டுல போய் வாங்கி சாப்பிட இல்லையா? இன்னைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டுக்கு வரோமே, ஒரு நாள் சமைச்சு தாங்களாம் பாத்துரும். இன்னைக்கு நைட்டா? அதான் இன்னைக்கு நைட்டு கல்யாண வீடு இருக்கு இல்லையா, கல்யாண நைட்டு போயிடலாம்ல. கல்யாண வீடா? யாருக்கு? அந்த மேரின்னு ஒரு பொம்பளை இருக்கு தெரியுமா, அது தங்கச்சிங்க 3க்கு கல்யாணம். நைட்டு இன்னைக்கு மண்டபத்துல தானே சாப்பாடு, அங்க போயிடலாம். ஓஹோ, நானா? அப்போ ஒரு பிளான் பண்ணி தான் உங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும்டா. பிளான் பண்ணாம பண்ண இப்படிதான் ஆகும். ஓகே? இவ்வளோ வேற இதுல இருக்காளவ. சரி பாப்போம். ஹாய் ஆண்டி, என்ன தூரமாவ போயிட்டு வரிய? தூரமாவனும் போகல, பக்கமா தான் போனேன். ஏன்? ஆண்டிக்கு காமெடியை பத்தியா? பக்கமா தான் போனாவலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டு. எப்ப குளிச்சா போனோம்? போகணுமா எப்படி? போனோம். பிள்ளைகளுக்கு காப்பியை போட்டு கொடுத்துக்கிட்டு போலாம். நீ வரியா? ஆமா ஆண்டி, போகும்போது சொல்லுங்க. அது என்ன லட்சுமி அக்கா கையில ஒரு டப்பாவோட வரியா? என்ன இருக்கு? சாதனை இருக்கு. ஏன் என்னன்னு கேட்டது ஒரு குத்தமாக்கா? சரி எப்ப போனோம்? வீட்டுல போயிட்டு காப்பி போட்டு கொடுத்துட்டு வாரேன்னு சொன்னீங்களா? இனி ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லணுமா எப்ப போனோம் நீ? வாரேன். லட்சுமி அக்கா, கொஞ்ச நேரம் உட்காருங்கக்கா, 2 விஷயம் பேசுவோம். எனக்கு வேலை கிடக்கு சின்ன பொண்ணு. உட்காருங்கக்கா. உங்களுக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்துச்சு? உங்களுக்கு வேலை இல்லைன்னா தான் அதிசயம். உட்காருங்க, 2 நிமிஷம் தான் பேசிட்டு போங்க. எதுனாலும் சொல்லுங்கம்மா, நான் நின்றுகிட்டே கேட்கேன். டக்குன்னு சொல்லு சின்ன பொண்ணு, என்னது? உட்காருங்கக்கா, ஒரு சின்ன விளையாட்டு தாக்கா, விளையாடிட்டு போலாம். விளையாடிட்டு போறவா? நான் என்ன சின்ன பிள்ளையா? இங்க பாரு சின்ன பொண்ணு, உன் வேலையை தான் கெடுக்கிறான்னு என் வேலை எதுக்கு சேர்த்து கெடுக்க பாக்குறா? அட உட்காருங்கக்கா. இருக்கு பிடிச்சவா, எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. உட்காருங்கன்னு போன அப்புறம் லட்சு போனா சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு தூரம் உட்காருங்கன்னு சொன்ன அப்புறம் கண்டுக்காம போயிட்டே இருக்கு. கையில வேற ஒரு டப்பாக்குள்ள ஏதோ இருக்கு பாத்துக்க, அதான் உட்காரத்துது. கடையில போய் ஏதாவது வாங்கியிருப்பாவ, உடனே உங்களை அது என்னன்னு அறியணும், அப்படிதானே? இல்ல சின்ன பொண்ணு, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம இதுல இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் போச்சு, அப்ப வெறும் கையை வீசிட்டு தான் போச்சு. இப்ப டப்பாவோட வருதுன்னா கண்டிப்பா அதுல என்னதோ இருக்கு. அவன் எதெல்லாமோ கண்டுபிடிக்கான் பாருமா. உங்க அக்கா என்னதான் கண்டுபிடிச்சிருக்கானே. போவோம், குளிச்சது போண்டாமா? போலாக்கா, நான் போய் துணி எடுத்துக்கிட்டு வரேன், நீங்களே எடுத்துட்டு ரெடி ஆகுங்க, போவோம். சரி உமாளோ,
சின்ன பொண்ணை பத்தியா என்னதான் நம்ம கூட இருந்தாலும் சிரிச்சாலும் எடுத்தாலும் ராணி அக்கா லட்சுமி அக்காலாம் ஒன்று வார்த்தை சொல்லிட முடியாது. உடனே அவனை மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவான். பாத்தியா? பாருங்க, நீங்க பார்த்து திருந்துங்க. என்ன யாராவது ஏதாவது சொன்னா கூட இருந்து 4 வார்த்தை ஏற்றி விட்டுட்டு வருவிய. ஆனா சின்ன பொண்ணை பத்தியலா சப்போர்ட் பண்றா. அதுதான் பாசங்கிறது. இனியாவது யாரையாவது ஏதாவது என்ன சொன்னா நின்று கேளுங்க. இழுவ ஒரு நேரமாவது நமக்கு சப்போர்ட் பண்ணியலாம் பாரு. என் நேரமும் அடுத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவ இவ ஏதாவது சொல்லியான்னு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டாலும் மகாராணி. விடு பார்த்துக்கலாம். சின்ன பொண்ணு சீக்கிரமா போய் குளிச்சுக்கிட்டு வரணுமா? பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாச்சு பார்த்துக்க. இனி உள்ள ஒருத்தைய டியூஷனுக்கு அனுப்பணும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சின்ன பொண்ணு உமா வருவாளா? எப்படி வருவாக்கா? இப்பமா நான் வரும்போது கூப்பிட்டேன், நீங்க முன்ன போங்க, நான் வரேன்னு தான் சொன்னா. வருவா. ராணியக்கா என்ன லட்சுமி? ராணியக்கா அவைய உமால கூட்டிட்டு வரட்டு, நம்ம முன்ன போமாக்கா. எனக்கு வந்து நீ மாடுக்கு தண்ணி எல்லாம் வைக்கணக்கா, வேலை நிறைய கிடக்கு. அப்படியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க லட்சுமி அக்கா. என்ன நேரமும் வேலை கிடக்குன்னே சொல்றிய. ஒரு நேரம் ரெஸ்ட் வேண்டாமாக்கா? இருங்கக்கா. அதுக்குள்ள வசந்தி, இனி பால் வாங்குறதுக்கு ஆள் வர. அந்த பூமாரி பிள்ளை பல்லடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் இங்கே வேலை செய்யணும் இல்லையா? அதான் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துட்டோம்னா யோசிக்கேன். ராணியக்கா, அப்ப நீங்க 2 நேரம் முன்னாடி போய் துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருங்க. நான் உமா வந்தோம் கூட்டிக்கிட்டு வரேன். சரியாக்கா? சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா வாங்க. என்னம்மா? சரி ராணியக்கா, நீங்க முன்னாடி போங்க. உமா அப்படி என்னதாக்கா பண்ணிட்டு இருக்கா? கூப்பிட்டியெல்லாம் எப்படி? கூப்பிட்டேன் அம்மா. முன்னாடி போங்க, நான் வாரேன்னு சொன்னா. இன்னும் இழுவே காணல. ஒரு ஃபோன் அடிங்களா? நான் வந்துட்டேன் மகாராணி. ஏன் சின்ன பொண்ணு லேட் ஆயிடுச்சோ? வாங்க போவோம். ஆமா, எவ்வளவு நேரம்ல கூப்பிட்டு இருந்தேன். அடுப்பங்கரைக்குள்ளே கடந்துக்கிட்டு வரேன்னு சொன்னா. ஏன் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருந்தியா எப்படி? நான் என்னத்தக்கா ரெடி பண்ண போறேன்? மதியம் சாப்பிட்டுட்டு போட்ட பாத்திரம் என்ன அதுல கடந்துச்சு, அதை தான் தேய்ச்சி வச்சுக்கிட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து வேலை செய்யறது எனக்கு பிடிச்சாத விஷயமாகும். அதான் 4 பாத்திரத்தையும் பூசி போட்டுக்கிட்டு வந்தா வேற முடியும் பத்தியலா? அதுக்கு தான். அம்மா ராணி அக்கா லட்சுமி அக்கெல்லாம் வரலையா எப்படி? அவையெல்லாம் முன்னாடி போயிட்டவ. வா உமா போவோம். எல்லாரும் குளிச்சு வந்திருக்குதே, யாரு கையிலயும் பக்கெட்டா காணல. துணி யாருக்கும் துவைக்கண்டாமா? நான் வீட்டில் வந்து வாஷிங் மிஷினில் போடுவேன்ப்பா, நம்மளால துவைக்க முடியாது. உமா நீ? நான் காலையிலேயே துவைச்சு போட்டுட்டேன் சின்ன பொண்ணு. ஆமா, எங்ககிட்ட கேட்குறா, நீ என்ன பண்ண போறா? வர்க்கி சவிய வேலையை விட்டு வந்தோம், நவியல்கிட்ட கொடுத்துருவாங்க துவைப்பாவ. கொள்ளாமே சின்ன பொண்ணு. எங்க வீட்டில் உள்ளவங்க என்ன திட்டுவான். சரி சரி, உடனே பொறாம பட்டுக்கு என்ன கலாதுங்க. போங்க போங்க. சின்ன பொண்ணு என்ன காலு முன்ன நடக்காம நிக்குது? ஏன்? சுத்தி பாருன்னு சின்ன பொண்ணு. எவ்வளவு மாங்காய் கடக்கு பத்திலாக்கா. கொஞ்சம் போல பறிப்போமா சின்ன பொண்ணு? நிறைய கிடக்குது. எல்லா மாங்காயும் இங்க வான்னு என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு சின்ன பொண்ணு. இருக்கும் அடுத்தவ தோட்டம் மாங்காய் தானே, ஏன் இருக்காது? நல்லா இருக்கும் உங்களுக்கு. அவ ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா இழுவ. நீ சொல்லு சின்ன பொண்ணு, பறிப்போமா எப்படி? ஏக்கா கீதா ஏதாவது வந்துட்டானா பிரச்சனை ஆயிரும் இல்லையா? கீதா வீட்டுல இல்ல சின்ன பொண்ணு, ஸ்கூட்டில எங்கேயோ கிளம்பி போனா. அவளும் புஷ்பாவும் போனதை நான் பார்த்தேன். உண்மையாவா? நிஜமா. இப்ப நான் வரும்போதுதான் அவளு எங்க கிளம்பி போயிட்டு இருக்காளுவ. பறிப்போமா பின்ன? சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு. பறிச்சியில் வைக்க ஷால்ல வைக்கலாம். ஷால்ல ஒன்றும் வைக்கண்டாம், கையிலே வைக்கலாம். ஏன் ஷால்ல கரை பிடிக்கவா? 10 ரூபாய் சர்ஃபெக்ஷன்ல எல்லா கரையும் போயிரும்னா. ஏன்னா கரை நல்லதுன்னா உங்க சாரி முந்தானையில பிடிங்க, ரொம்ப நல்லது. சரி 2 பேரும் சண்டை பிடிந்து நிறுத்துங்க, வாங்க போய் மாங்காய் பறிப்போம். மம்பளம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் செல்லத்து மாம்பழம் நந்தா நடி. எக்கா எக்கா, பாத்திமா வாரா. பாத்திமா என்ன உமா? இங்க பாரு பாத்திமா. சின்ன பொண்ணு அதே நெல்லே. கூட இருந்து வெட்டி கதை பேசினாலும் சொத்து வாங்கி போட்டு எல்லாத்துலயும் வருமானம் தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ மாங்காப்பா காய்ச்சி கிடக்கு. காய்க்கட்டு. என்னதான் இவ்வளோ கூடயே நம்ம திருந்தாலும் ஸ்கூட்டில அவ்வளோ 2 மட்டும் போறாளுவ. ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட்டால பாரு. நம்ம தான் கீதா புஷ்பான்னு போறோம். அவ்வளோ நம்ம யாரோ மாதிரி போயிட்டு இருக்காளுவ. சே,
ம், மாங்காயில பார்த்த நம்மளையே கூப்பிட்ட மாதிரி இருக்கே. பறிச்சுக்கிட்டே போவோம். அதுல வேற அவ எண்ணி போட்டிருப்பா. ஒரு மாங்காய் தானே மாட்டவா போறோம். அவளை பார்த்து நம்ம ஒழிச்சிருக்கோம் பாரு. அவளையே மாங்காய் பறிச்சுக்கிட்டு தான் போறா. வாங்க. சரி, சட்டு புட்டுன்னு பறிச்சுக்கிட்டு போவோம்க்கா. யோசிச்சுக்கிட்டு நின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த எவா வரான்னு தெரியாது. சரி, நான் இந்த லைன்ல போய் பறிக்கே. நீங்க 2 ஆளு ஒவ்வொரு லைனா பிரிஞ்சு போய் பறிச்சுக்கிட்டு வாங்க. சரியா? சரிக்கா. லட்சுமி, நீ ஒவ்வொன்றையா துவச்சுதாமா? நான் அலசி அடிக்கே. அட ஏண்டாக்கா, நீங்க குளிங்க, நான் பாத்துக்கலாம். அதுலலாம் ஒன்றும் இல்லை. நீ சீக்கிரமா துவச்சு தானே அலசி அடிக்கியம்மா. சொன்னா கேட்கவும் மாட்டிய. நீங்க குளிங்க அக்கா. இருக்கட்டு லட்சுமி. சரி, பின்ன துவச்சு தாரேன். என்னம்மா 3 வரையும் காணல? முன்ன போவாங்க வரேன்னு சொன்னாவ. இன்னும் எங்க போனாலும் தெரியலையே. இவ்வளோ 3 வரையும் இழுத்துக்கிட்டு வந்தது நம்ம தப்புதாக்கா. இப்ப எங்க நிக்கலன்னு யாருக்கு தெரியும்? சே, எங்க போனாலும் இவ்வளோ காணாது பாருங்களா. சரி, நீ கோவப்படாத. வருவாவ. இல்லக்கா, நம்ம கூட வந்தாலே 8 ஊர் பிரச்சனையை எதுக்க கொண்டு வருவாளுவ. இதுல வேற நம்மள நீங்க முன்ன போவாங்க நான் பின்னாடி வரேன்னு வேற சொல்லி விட்டுருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லாமல வருவாளுவ. என்னத்த சொல்லதுக்கு? என் நேரமும் ராணியக்கா நம்மளை தேடி வரும்போது அதோட எங்க போகும்போது விட்டுட்டு போறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் குளிச்ச வரையலான்னு கேட்டேன். இவக்கா பாரு காணலையே. என்னத்த சொல்லதுக்கு? ஏன்னே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு வரையே, என்னாச்சு? இல்லக்கா, வழியில 3 பொம்பளைய மாந்தோப்புல இருந்து ஆசைக்கு ஒரு மாங்காய் பறிப்பாளோடி பார்த்தா மாந்தோப்பு ஃபுல்லா அரைக்கிட்டு இருக்காளுவ. யாருக்கு துவாப்பணும்னு தெரியல. 3 பேரா? யாருன்னு தான் தெரியுமா? அந்த 3 பொம்பளையிலையும் நான் இதுவரை பார்த்ததில்ல, இன்னைக்குதான் பார்த்தேன். அவ்வளவும் மாங்காய் தேவையில்லாம பறிச்சுக்கிட்டு இருக்கு அவக்கா. யாருன்னு தெரியலையே. ஆசை ஒண்ணு பறிச்சாமே சார், இப்படியா பறிப்பாவ? இதுல என்ன கொடுமைனா, தோட்டக்காரையில நினைச்சாதான் பாவமா இருக்கு. எல்லாம் விதைச்சு போடுவோம்லாம், ஊர் அறுத்து நிட்டு போகலாம். பாருங்களா. ஆமாண்ணே. என்னத்த சொல்லதுக்கு அப்பா பொம்பளைகளா? பாத்தியா லட்சுமி, என்னத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு போறாவ. பொம்பளைகளுக்கு இதெல்லாம் தேவையா? எப்படி பாரா ஏக்கா. 3 பொம்பளை வேற சொன்னாவ. இந்த 3 மாடுகளுமா என்னன்னு தெரியலையே. அட ஆமா, பத்தியா லட்சுமி. ஐய கடவுளே, இவைய 3 தான் இருக்குமோ இல்ல இவ்வளவு 3 தான் இருக்கான். எங்க போனாலும் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துறியாலோ பாருங்களா. ஏக்கா குளிச்சாச்சா? வந்துட்டாளுவ. எங்கம்மா போயிட்டு வரைய 3 வரும்? எவ்வளவு நேரம் ஆகுது? அது ஒண்ணு இல்லக்கா, நான் பக்கத்துலதான் நடந்து வந்தவா, அது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆமா, இவ மட்டும் தான் நடந்து வந்தா, மத்தவெல்லாம் பறந்து வந்தாவ. என்ன வசதி பேசியா? இப்ப என்ன ஆயிட்டுன்னு ஒரு மாதிரி யாரைக்கிட்டு வரைய? வாய் மூடிட்டு இருக்க பாத்துடுங்க. நான் அமைதியா போட்டுன்னு பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சின்ன பொண்ணு, ஏதாவது துவாப்பு மாங்காய் ஏதாவது பறிச்சலாம்? இப்படி அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? ஆமாக்கா, கொஞ்சம் போல பறிச்சோம். யாருக்கா சொன்னா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்றிய? போறவிலம் வாரவிலம் திட்டிக்கிட்டு போறாவ. இதெல்லாம் தேவையா? எக்கா, பறிச்ச மாங்காய் எல்லாம் பழுக்க வச்சு சாப்பிடலாம். சும்மா இருங்க. பழுக்க வச்சு சாப்பிடுதீங்களோ எங்க வச்சு சாப்பிடுதீங்களோ நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆசை ஒண்ணு பறிச்ச வேண்டியதானே. வாசியில கிடைக்குதுன்னு எல்லாத்தையுமா எடுக்கணும். இக்கா, யாருக்கா சொன்னா? யாரோ சொன்னாவ சின்ன பொண்ணு. இதெல்லாம் தேவையா? எதுக்கு ஊரு பிரச்சனையெல்லாம் விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க? அக்கா, இவ்வளவு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்ததுக்கு நம்மள சொல்லணும். இவைய கூட்டிட்டு வந்ததாலதான் எங்களுக்கு வழி தெரிஞ்சு. சும்மா அதை எதையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. சும்மா யாராவது உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்கன்னு உடனே நம்பிடாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, விடுங்கக்கா. எல்லாம் இப்படி ஈஸியா சொல்லாத வசந்தி. தோட்டத்துல விளைய போட்டவி என்ன நினைச்சிட்டு போட்டாவளோ எப்படி போட்டாவளோ யாருக்கு தெரியும்? எக்கா, அது வேற யாருக்கு தோட்டமும் இல்லக்கா, கீதாவுக்கு தோட்டம் தான். அதனாலதான்க்கா பறிச்சோம். போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே அவளுக்கு கோழியை காணாததுக்கே நான் எடுத்தேன்னா ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு தெரியா. இதுல வேற மாங்காயா? ஏமா என்ன இவ்வளோ டென்ஷன் படுத்துறிய? ராணியக்கா, நீங்க கோவப்படாதீங்க ராணியக்கா. ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் வராது. எல்லாம் ஒன்றும் வராது. நீ சொல்லிட்டா ஒன்னு எல்லாம் முடிஞ்சிடும். ஏன் சின்ன பொண்ணு? ஏக்கா சாரிக்கா, ஒரு மாங்காய் தான் பறிக்கலான்னு போனோம், அப்படி பறிச்சு நிறைய ஆயிட்டுக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, இதுல ஏதாவது பிரச்சனை வந்து எங்களை விட்டு இழுத்து போட்டுறாங்க பாத்துடுங்க. நீங்களே எல்லாமே பாத்துக்கோங்க. லட்சுமி, சீக்கிரமா துணியை தோவ, குளிச்சுக்கிட்டு போவோம். சரிக்கா. சின்ன பொண்ணு, நீ எல்லாம் எதுக்கும் வருத்தப்படாத. அவியலுக்கு மாங்காய் கொடுக்கறதுல பங்கு குறைஞ்சிருன்னு தான் கோவத்தை காட்டியவ. சரி சமமா எப்படி கொடுக்க முடியும் சொல்லு? படைச்சது நாம, கஷ்டப்பட்டு வீட்டில் கொண்டு வச்சது நாம. சரி சமம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆசைக்கு 10 கொடுக்கலாம், போதுமா?
இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? உனக்கு மாங்காய் பங்கு வச்சதை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கா? அப்படியே ஆத்தோட தள்ளி அவ்வளவு போவை நாடு கடத்தி வச்சிருந்த பொண்ணு யாமல இப்ப அவிய தட்டிட்டாங்க. அவிய மேல கோவத்தை யாவையில காட்டிக்கிட்டு இருக்கா? வசந்தி என்ன நீ யாவது ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க வேண்டாமா? சின்ன பிள்ளைல கூட சேர்ந்து நீ மாங்காய் திருடிட்டு தெரியா? இதெல்லாம் தேவையா வசந்தி? எல்லாரும் நிறுத்துங்க. ஏதோ இப்ப நான் மட்டும் திருடின மாதிரி எல்லாரும் என்கிட்ட வரைய. ராணியக்கா நீங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவையே இல்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து கொண்டு போடியாவ. நீ சீக்கிரம் வா லட்சுமி, போவோம் நம்ம. யாமல தள்ளி விட்டா கொன்னே போடுவேன். அமைதியா இருங்க. மாங்காய் பறிச்ச மட்டும் எல்லாரும் வந்தாளுவ. பிரச்சனை வந்தாலும் என்ன தண்ணிக்குள்ள தள்ளி போடியாளுவ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்க.